ஹாய் ஹலோ வணக்கம். பாருங்க தேவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம்க்கு அப்புறம் ரொம்ப ஈகரா நம்ம எல்லாருமே வெயிட் பண்றது கிருஷ்ண ஜெயந்திக்கு தான். அதோட வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நேத்தியே நீங்க பூ மார்க்கெட்ல நான் என்னென்ன வாங்கினேன், என்னென்ன கிருஷ்ணன் நான் வச்சிருக்கேன்னு பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாரையும் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல கோலம் பார்த்துருப்பீங்க நீங்கள். இது நானே போட்ட கோலம் தான். நெக்ஸ்ட்டு உள்ளே நுழைஞ்ச உடனே இங்கே இருங்க, ஃபுல்லாக கிருஷ்ணர் பாதம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நானே என் கையால் போட்ட பாதங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே கிருஷ்ணர் எல்லாமே நான் வருஷப்படுத்தி வச்சிருக்கேன். யார் யார் இருக்கான்னு பார்த்தா தன்வந்திரி இருக்காரு, டாக்டர்ன்றவர். அவர் கிருஷ்ணர் மாதிரி நீல நிறத்துல இருக்கனால நான் அவரையும் நடுவில் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே லட்டு கிருஷ்ணன், இங்கே தவழ்ற கிருஷ்ணரே பார்பி டால் மாதிரி அழகா இருக்கும். நான் போன வீட்லயே காமிச்சிருந்தேன். நெக்ஸ்ட் சங்கு மேல உட்காந்த கிருஷ்ணர், வெண்ணெய் சாப்பிட்ற கிருஷ்ணர் நான் ஃபர்ஸ்ட் இயர் கொலுல இருந்து நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கிருஷ்ணர் சூர்யாட்ட நம்ம வாங்கினோம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப், அவங்கள்ட்ட வாங்கினது. நெக்ஸ்ட் இங்க யசோதா மடியில கிருஷ்ணர் படுத்திருக்க மாதிரி இது நான் 3வது வருஷம் குருவுக்கு வாங்கினேன். இந்த வசுதேவர் கிருஷ்ணர் தூக்கிட்டு போற இந்த சிலையுமே 3வது வருஷத்துக்கு நான் வாங்கின சிலை. இங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு ராதா கிருஷ்ணன். நெக்ஸ்ட் இங்க ஒரு கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதி, இங்க ஒரு மாடு இருக்கு, பின்னாடியும் ஒரு மாடு வச்சிருக்காங்க. பின்னாடி மாடு கண்ட்ரோல் இருக்கு. இங்க ஒரு கோபிகை மட்டும் டான்ஸ் ஆடுறாங்க. இங்க கிருஷ்ணர் கோவிலோட இருக்காரு. இங்க ராதா கிருஷ்ணன் நல்ல பிங்க் கலர்ல இருக்காங்க. அடுத்து நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து வச்சு கும்பிடுற அந்த கிருஷ்ணர். நெக்ஸ்ட் குட்டியா மாடோடு இருக்கிற ஒரு கிருஷ்ணர். நம்ம நெக்ஸ்ட் அடுத்த செட்டப்பை பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செட்டப் தான் கிருஷ்ணருக்கு. இவரும் பூசா வாங்கின மாப்பிள்ளை கிருஷ்ணன். இவர் நிக்க சுத்தி ஒரு பூ வனமா இருந்து அங்க ஒரு மாடு நிக்கிற மாதிரியும் வச்சிருக்கேன். பின்னாடி நம்ம கூத்தனூர்ல வாங்கின அந்த சரஸ்வதி பேட், இது இன்ஸ்டால் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம கிருஷ்ணா ஏரியாவுக்கு வரலாம். முதல்ல நம்ம அங்க பெரிய தேஞ்சூர் பெயிண்டிங் போட்டோ எங்க வீட்டுல இருக்கு. அந்த தேஞ்சூர் பெயிண்டிங் போட்டோவுக்கும் இது பாத்தீங்கன்னா வீட்டுல அம்மா வரைஞ்சது. இது எப்பயுமே இங்க மாட்டியிருப்பேன் கிருஷ்ணரை. கிருஷ்ண ஜெயந்திக்காக இறக்கி கீழே வச்சிருக்கேன். இவரே மாதிரி ஜஸ்ட் காப்பில இங்க ஒரு கிருஷ்ணர் இருப்பார், ரொம்ப சின்ன ஃப்ரேம்ல. அர்ச்சனை பண்ணும்போது பூ போட்டெல்லாம் அவர் கொஞ்சம் ஹைட் ஆகுறாரு. நெக்ஸ்ட் வரலட்சுமி நோம்புக்கு ஒருத்தவங்க தாம்பூலம் கொடுக்கும்போது இந்த வரலட்சுமி அம்மன் போட்டோ கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா நானே நேற்று ஃபுல்லா கோத்து அரளிப்பூ மாலைங்க. இதுதான் வெளியே நான் தன்வந்திரிக்கும் போட்டிருப்பேன். இங்க இந்த கிருஷ்ணருக்கும் இது 3 முழம் நானே கோத்தேன். நெக்ஸ்ட் இங்க தாமரை பூ, அப்புறம் கிருஷ்ணருக்கு ரொம்ப துளசி. இங்க ஆண்டாள் அம்மா நான் வைக்கிறேன்னு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அரளிப்பூ சுடி தந்த சுடற்கொடினால மாலையோடு இருக்காங்க. அடுத்து கொண்டையில மல்லிப்பூ நேத்தி கோத்ததையும் நான் சுத்தி இருக்கேன். நெக்ஸ்ட் எங்க வீட்டை அகிலாண்டவல்லி அம்பாளுக்கு இன்னைக்கு மீனாட்சி அலங்காரம் பண்ணியிருக்கேன். ஏன் சம்மந்தமே எல்லாம் மீனாட்சி அலங்காரம் பண்ணியிருக்கேன்னா, இன்னைக்கு கிருஷ்ணரோட பிறந்த நாள். அப்படின்னா மீனாட்சிக்கு அழகர் அண்ணன் இல்லாதனால மீனாட்சி அலங்காரம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பெரிய கிருஷ்ணரை பார்ப்போம். போட்டோ கொஞ்சம் பழைய போட்டோவா இருக்கும். அந்த போட்டோவையும் நான் எடுத்து மாட்டி மாலை போட்டிருக்கேன். இங்க நம்ம பிவி ஷாப்ல வாங்கின இந்த மாலையும் கீழே தாமரை முட்டு மாலையும் போட்டிருக்கேன். நம்ம கிருஷ்ணரை பார்த்தீங்களா எவ்வளவு அழகா இருக்காருன்னு. அவருக்கு பார்த்தீங்கன்னா நெத்தி சுட்டி, ஏன்னா எனக்கு என்னமோ கிருஷ்ணருக்கு நெத்தி சுட்டி, இந்த மாட்டல் எல்லாமே எனக்கு ரொம்ப போட பிடிக்கும். அதே மாதிரி மாட்டல், நெக்ஸ்ட் தோடு, புல்லாக்கு, அப்புறம் இந்த ஒரு டாலர், இங்க ஒரு கெம்பு, இது விஜயா ஸ்டோர்ஸ்ல வாங்கினது. நெக்ஸ்ட் இங்க ஒரு நெத்தி சுட்டி, அப்புறம் இங்கேயும் ஒரு லக்ஷ்மி பெண்டட் வச்ச மாதிரி ஒரு டாலர், இங்க ஒரு கெம்பு இது. அப்புறம் இங்க மேல தாமரை நேற்று வாங்கிட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் மல்லிப்பூ தலையில கொண்டை இருக்கு, அங்க ஃபுல்லா போட்டிருக்கேன். அடுத்து இங்க கழுத்துக்கு மல்லிப்பூ சரம், நெக்ஸ்ட் அரளிப்பூ மாலை பெருசா பின்னாடி வரலும் இருக்கு. அடுத்து கதம்பம் வாங்கினேன்னு அதுவும் போட்டிருக்கேன். அடுத்து 2 பக்கம் துளசி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் குட்டி கிருஷ்ணருக்கு வரலாம். இவருக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் நான் எல்லாமே வாங்கியிருந்தேன்.
இந்த கிரீடம், இந்த 2 தோடு, அப்புறம் வந்து இந்த வருஷம் வந்து அம்பாள் எல்லாருக்குமே புதுசா வாங்கின நெக்லஸ்ஸு, இங்க வந்து போன வருஷம் வாங்கின நெக்லஸ், அப்புறம் வந்து விஜயா ஸ்டோர்ஸ்ல ரொம்ப குட்டியா ஒரு நாமம் கிடைச்சது, அது வச்சிருக்கேன். அடுத்து வந்து பாதம் வாசல்ல இருந்து வரைஞ்சோம், மேல வரணும் இல்லையா, அதனால குட்டியா கல்லு வச்ச ஒரு பாதம் நான் வச்சு இங்க பூ வச்சிருக்கேன். இங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச வெண்ணெய் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்பதான் நான் வந்து பிரிச்சு இனிமேதான் கிருஷ்ணருக்கு வந்து வாயில வந்து ஊட்டணும். இங்க வந்து நெய்வேத்தியம் வந்து இன்னைக்கு வந்து நானே தான் எல்லாம் செய்வேன்னு ஒரு முடிவெடுத்து நான் வந்து தேங்காய் பாலும் இன்னொரு பக்கம் வந்து அவல் வச்சு ஒரு ஸ்வீட்டும் வந்து நானே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து சீடை, தட்டை, அப்புறம் வந்து சின்ன முறுக்கு, பெரிய முறுக்கு, இங்க ஒரு வெண்ணெய், அப்புறம் இங்கேயும் வந்து இனிப்பு சீடை, கார சீடை, அப்புறம் வந்து அதிரசம், இங்க கடலை முட்டாய் எல்லாமே வந்து வச்சிருக்கேன். இங்க வந்து நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு இது வந்து நான் உங்களுக்கு வந்து எதுலையுமே நான் வந்து காட்டியிருக்க மாட்டேன். நந்தினியத்தை வந்து எனக்கு கிஃப்ட் பண்ண ஒரு குங்குமச்சிமிழ். இப்போ வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நான் இந்த குங்குமச்சிமிழ் தான் வந்து சாமிக்கு வந்து நான் வைக்கிறேன். 4 பக்கம் சிங்கம் வச்ச மாதிரி, கீழே வந்து பீட்டம் வச்ச மாதிரி, மேலே மகாலட்சுமியோட ரொம்ப அழகா இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த வரலட்சுமி நோம்புக்கு தொங்க விட்டுருந்தால அந்த மாலை, அந்த கயிறு வந்து கொஞ்சம் அப்படியே அறுந்து கீழே வந்துருச்சு. அது வந்து என்ன பண்ணேன், இப்ப நாங்க ரீசெண்டா மன்னார்குடி போனோம், அந்த பிளாக் நீங்க பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் தரேன். அங்க வந்து கோயில்லே வந்து ஒரு ஐயர் வந்து வித்து வந்து கொடுத்தாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா மன்னார்குடி ராஜகோபாலர், செங்கமலவல்லி தாயார். வந்து இவங்க 2 பேரையும் நான் வந்து அன்னைக்கு நேர்லயே பார்த்துட்டு இது வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இவரையும் வந்து கிருஷ்ணருன்றனால இவரையும் வந்து இங்க மாட்டி நம்ம பிவி ஷாப்ல வாங்கின மாலை போட்டு அப்புறம் வந்து பூ வச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட கிருஷ்ண ஜெயந்தி செட்டிங்ஸ். இப்போ வந்து கற்பூரம் வந்து நான் வந்து காமிச்சு முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இனிமேல் வந்து அந்த மந்திர புஷ்பம்னு சொல்லிட்டு எல்லாருமே வரவங்க எல்லார் கையிலையுமே நான் கொஞ்சம் பூ கொடுத்து எல்லாரையுமே வந்து போட வைப்பேன். அது வந்து எனக்கு என்னமோ வந்து ரொம்ப பிடிக்கும். வரலட்சுமி நோம்புலையுமே அது வந்து நான் வீடியோ இதுலையும் காட்டலாம். ஆனால் வந்து ஒரு பெரிய கட்டு துளசி வாங்கி அது நல்லா வந்து பிச்சு பிச்சு வச்சு வரவங்க கையெல்லாம் எடுத்து கொடுக்குற மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் இங்கே வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஆளை இனிமே தான் போட்டுட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணணும். ஆனால் இவ்வளோதான் இப்போதைக்கு நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பாய். அதே மாதிரி வந்து உங்களோட வீட்டோட கிருஷ்ண ஜெயந்தி ஃபோட்டோஸ் என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் வந்து விருப்பம் இருக்கவங்க ஷேர் பண்ணலாம். ஓகே, பாய்.